நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது ஜெயா அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இந்த புதுசாக வீடு கட்டியிருக்காங்கல்ல, அந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அவங்களுக்கு வந்து 15 நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து கதிர் பிரச்சனையில் வீட்டில் வந்து எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு வக்கீலும் ஒரு பெரியவரும் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது 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 வந்து இதான ஜெயா அவங்க வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் உள்ளவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்களே, இந்த சொத்து வந்து இவருக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. இல்லை சார், இதுதான் உண்மை, நீங்கள் நம்பலைன்னா இந்தாங்க ஃபைல், இதெல்லாம் பரட்டி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பத்திரத்தை வந்து ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரிஜினல் பத்திரத்தை குடும்பத்தில் எல்லாருமே பரட்டி பார்க்குறாங்க. கதிர் வாங்கிட்டு அம்மா இதை கொடுமா, இதை பாருமா, அதை பாருமான்னு சொன்னோடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சார் இது உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் இது என் பேரில் தான் இருக்குது, என்னையவே ஏமாற்றி அந்த ஜேபின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து என்னையவே ஏமாற்றி இந்த சொத்தை வந்து அவர் பேரில் எழுதி வாங்கிட்டார். அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நாங்களே இந்த இடத்த ஜேபி கிட்ட இருந்தால் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன், என்னை எப்படியோ ஏமாற்றி வந்து இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டார். இந்த வீடு இருக்கே, அந்த வீட்டை சுற்றி 4 பக்கமும் எனக்கு 35 ஏக்கர் சுற்று வட்டாரத்தில் இடம் இருக்குது. எல்லா இடமும் என்னோடய இடம் தான். அந்த ஜேபி வந்து ஏமாத்தினால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக போச்சு. கடைசியில் இதை வந்து நான் கோர்ட்டில் கேஸில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஹியரிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடு கட்டி இங்கே வந்து குடித்தனம் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் நான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அடியாட்களோடு வந்து இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வக்கீலும் அந்த அந்த இடத்து ஓனர் இருக்கார்ல, அவங்க 2 பேர் போகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து என்னச்சு எப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே இந்த வீடு வந்து வேறு ஒருத்தவங்க சொல்கிறாங்களே, அங்கே பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே பார்த்தா இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஜெயா வந்து சோஃபாவில் போய் டம்முன்னு உட்காந்து அப்படியே அதிர்ச்சியிலே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.